நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தான். கல்யாணத்துலலாம் போகும்போது அந்த கல்யாணத்துலலாம் பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம இப்போ இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அதே டேஸ்ட்டோடு நம்ம சூப்பராக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப செய்கிறதும் ஈஸி தான். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாயசத்தில் கொஞ்சம் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டோன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துலலாம் நிறைய நட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு முறை செஞ்சாலும் இந்த மாதிரி நிறைய போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். திராட்சை கொஞ்சம் வறுக்கட்டும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம சாரப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சாரப்பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து கல்யாணத்துங்களெல்லாம் போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே அதே நெய்லேயே நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்தது தான். இன்னும் நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது நல்லா ஒரு பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் ரொம்ப வேகமாக நமக்கு வெந்து வந்துடும். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அது நம்ம பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாயசம் எவ்வளோ குவான்டிட்டிக்கு செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு தண்ணி கூட குறைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு அரை கப் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தூக்கலாவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. இப்போ நான் சேமியாவையும் சேர்த்துறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் சேமியாவை சேர்த்து ரெண்டும் சேர்த்து கலந்து வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. ரெண்டும் ஒன்றா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் ஏலக்காய் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்ல திக்காக காசின பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். நல்ல திக்காக காசி வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லை. நம்ம ஏற்கனவே பால் நல்லா காசி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லா நட்ஸ்லையும் போட்டுடலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடி. பால் பாயசம், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கல்யாணத்தில் நம்ம போனோன்னா அப்போ எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் திரும்பவும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாயசம் பாருங்கள். இந்த பண்டிகை காலங்களெல்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு பால் பாயாசம் ரெடி.
அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.